Arduino Unoல டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் இருக்கு. தேர்ஸ் அ யூஎஸ்பி கனெக்டர், ஒரு பவர் போர்ட் இருக்கு, ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் அஃப்கோர்ஸ், அண்ட் ஒரு அனலாக் இன்புட் பின்ஸ் இருக்கு, டிஜிட்டல் பின்ஸ் இருக்கு, ஒரு ரீசெட் ஸ்விட்ச்னு ஒன்று இருக்கு, தேர்ஸ் அ கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அண்ட் ஒரு யூஎஸ்பி இன்டர்ஃபேஸ் சிப் அண்ட் டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் எல்இடிஸ்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் என்னன்னு ஜஸ்ட் ஹேவ் ஓவர்வியூ. யூஎஸ்பி கனெக்டர் ஃபர்ஸ்ட் போட்டோல ஹைலைட் ஆயிருக்குல்ல, அதான் தட் இஸ் அ பிரிண்டர் ஆர் யூஎஸ்பி போர்ட் யூஸ் டு லோட் அ ப்ரோக்ராம் ஃப்ரம் த ஆர்டினோ ஐடிஇ டு த ஆர்டினோ போர்ட். அண்ட் ஆர்டினோ ஐடிஇல தான் நீ ப்ரோக்ராம் எழுத போற, அண்ட் இதை யூஸ் பண்ணி இந்த யூஎஸ்பி கனெக்டர் வச்சு தான் நீ அங்க எழுதுற ப்ரோக்ராம ஆர்டினோல ஃபீட் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் பவர் போர்ட். அந்த செகண்ட் போர்ட்டோட ஹைலைட் இருக்கு இல்லையா, ஒரு பிளாக் கலர் திங், that is your power port. And this is basically like, see, basically our Arduino board can be powered through an AC to DC adapter or a battery. இப்போ Arduino boardல work பண்ணணும்னா பவர் சோர்ஸ் வேணும். எதுலேருந்து வேணா இருக்கலாம், லைக் யூ கேன் டேக் ஃப்ரம் அ பேட்டரி ஆர் இன்னொரு பவர் சோர்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். எடுத்து உன் போர்டில் கொடுக்கறதுக்கெல்லாம் இதுக்கு தான் இந்த பவர் போர்ட். ஸோ அந்த பவர் சோர்ஸ் நீ எங்கேருந்து பவர் எடுக்க போறியோ அதை எடுத்து பவர் ஜாக்ல கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம ஆர்டினோ போர்ட் ஆப்ரேட்ஸ் அட் வோல்டேஜ் ஆஃப் 5 வோல்ட் ஆனால் அண்ட் 3.3 வோல்ட். ஆனால் இட் கேன் ஹேண்டில் டு 20 வோல்ட். ஸோ சப்போஸ் ஆனால் 20 வோல்ட்டுக்கு மேலே ஒரு பெரிய வோல்டேஜ் சப்ளை நீ கொடுத்தேன்னா போர்டு பொசிக்கிறோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் பவர் போர்ட் அண்ட் யூஎஸ்பி கனெக்டர் நடுவில் கல் மாதிரி வோல்டேஜ் ரெகுலேட்டர்னு இருக்கு. ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர், it is one of the most important part of an Arduino. 28 பின்னோட நம்ம ஆர்டினோட பிரெயினா ஃபன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பேசிக்கலி நம்ம ஆர்டினோ யூனோல யூஸ் பண்றது ஒரு அட்மெகா 328 மைக்ரோ கண்ட்ரோலர் பை அட்மெல்னு ஒரு கம்பெனி. ஸோ அதுல என்னெல்லாம் இருக்குன்னா, ஒரு மெமரி, அங்கதான் உங்க ப்ரோக்ராம் ஸ்டோர் ஆகும். ஒரு ரேம் இருக்கு, தட் இஸ் யுவர் ரன் டைம் மெமரி. ஒரு சிபியூ இருக்கு, தட் இஸ் பேசிக்கலி இதுதான் கண்ட்ரோல் பண்ணும். லைக் உன் ப்ரோக்ராம்ல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கப்புன்னு பிடிச்சி தப்புன்னு ரன் பண்ணி மாஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் அனலாக் இன்புட் பின்ஸ், அந்த போட்டோல ஹைலைட் ஆயிருக்கு இல்லையா, அதான். ஸோ திஸ் ஆர்டினோ யூனோ போர்ட்ல இட் ஹேஸ் லைக் 6 அனலாக் இன்புட் பின்ஸ், A0, A1, A2, A3, A4, A5. ஸோ A0, A1னா அனலாக் 0, அனலாக் 1, அனலாக் 2, எக்ஸெட்ரா. ஸோ these pins can read the signal from a sensor which sends analog signal. So in the pin, no, it converts it to a digital form. System க்கு புரியறதுக்கு தான், அவ்வளவுதான். ஸோ இந்த பின்ஸ் வோல்டேஜ் மட்டும்தான் மெஷர் பண்ணும், கரண்ட் முடியாது. ஏன்னா இதுல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஹையா இருக்கு, தெரியும்ல. ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் டிக்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், டென்ஸ்ல அண்ட் ஓம்ஸ்ல பிளா பிளா பிளா. ஸோ இந்த பின் வழியா தான் ஒரு ஸ்மால் கரண்ட் போகும். டிஜிட்டல் பின்ஸ் இது அங்க போட்டோல ஹைலைட் இருக்குல்ல ஒரு பெரிய லைன். ஸோ பேசிக்கா தே ஆர் லேபிள்ட் அஸ் டிஜிட்டல் 0, 1, 2 blah 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 to 13. Okay, fine. So these pins input pins இருக்கலாம் or output pins கூட இருக்கலாம். வேற அனலாக் அப்படி இல்லை, அது வெறும் இன்புட் பின் தான். ஸோ அதுல சில பின்ஸ்ல டில்ட் சிம்பிள் இருக்கும், லைக் அந்த எஸ் திருப்பி போட்ட மாதிரி. தீஸ் பின்ஸ் நார்மலா பின்னா இருக்கும். அதே மாதிரி பல்ஸ் வித் மாடுலேஷனுக்கும் யூஸ் ஆகும். பல்ஸ் வித் மாடுலேஷன்னா இட்ஸ் அ டெக்னிக் டு கெட் யுவர் அனலாக் ரிசல்ட்ஸ் வித் டிஜிட்டல் மெத்தட்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா அது நெக்ஸ்ட் வர செஷன்ல ஹர்ஷிதா இன்னும் டீட்டெயிலா சொல்லுவா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ரீசெட் ஸ்விட்ச் அந்த சின்ன போட்டு மாதிரி இருக்கு இல்லையா, அதான். ஸோ இப்போ நீ ஒரு இடத்துல ஒரு ஸ்டெப்ல மிஸ் பண்ணிட்ட, உன் ப்ரோக்ராம் ரன் ஆகுறது, ஆனா அந்த ப்ரோக்ராம் ஆர்டினோல ப்ராசஸ் ஆகிட்டு தான் இருக்கு, ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரீசெட் ஸ்விட்சை கொடுத்து யூ கேன் ப்ரோக்ராம் வில் ரன் ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படி ரன் ஆகும்டா அந்த ரீசெட் ஸ்விட்ச் கொடுத்தா. சிம்பிள். ஸோ ஒரு கோடை மல்டிபிள் டைம் செக் பண்றதுக்கு யூஸ் ஆகும். பெரிய கோட் எடுத்து உனக்கு நல்ல கொஞ்சம் எங்க மிஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த ரீசெட் ஸ்விட்ச் வச்சு நீ பண்ணலாம். அண்ட் ஆசிலேட்டர் எடுக்குன்னா ஒரு பேசிக் டைமிங் கால்குலேஷன், ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா. லாஸ்டா USB இன்டர்ஃபேஸ்னு ஒன்று இருக்கு. பேசிக்கலி இட் கன்வெர்ட்ஸ் சிக்னல்ஸ் டு அ லெவல் தட் அன் ஆர்டினோ யூனோ கேன் அண்டர்ஸ்டாண்ட்.
ஸோ நெக்ஸ்ட் டிஎக்ஸ் ஆர்எக்ஸ்னு ஒன்று இருக்கு. டிஎக்ஸ்னா டிரான்ஸ்மிட், ஆர்எக்ஸ்னா ரிசீவ். டிரான்ஸ்மிட்னா சென்டிங், அனலாக்லி சாரி ஆர்டினோலேருந்து சென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஆர்டினோல சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆர் சென்ட் பண்ணால் டிஎக்ஸோட எல்இடி எரியும். ஆர்டினோல சிக்னல் ரிசீவ் பண்ணால் ஆர்எக்ஸ் அதாவது ரிசீவரோட சிக்னல் எல்இடி எரியும். ஸோ த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆர்டினோ யூனோ. ஏன்னா இவ்வளோ நேரம் ஹைப் கொடுத்தேன் இல்லையா, ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொன்னா நல்லா இருக்கும். சார் ஏன் இவ்வளோ பாப்புலர் ஆச்சுன்னு சொல்லணும்ல. ஸோ சம் பீப்புள் திங்க் ஆர்டினோ இட் செல்ஃப் இஸ் அ மைக்ரோ கண்ட்ரோலர். இன்ஃபேக்ட் நானும் ரொம்ப நாளாக அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆர்டினோட மைக்ரோ கண்ட்ரோலர்னு நினச்சேன், லைக் அப் டு லாஸ்ட் இயர். பட் ஆர்டினோ போர்ட் இஸ் அ ஸ்பெஷலி டிசைன் மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட் ஃபார் ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ரோட்டோடைப்பிங் வித் அட்மைல் மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ அதுக்குள்ள நிறைய எக்ஸ்ட்ரா காம்பனன்ஸ் இருக்கு, அவ்வளோதானே தவிர இட்ஸ் போர்ட். ஆனால் அது மைக்ரோ கண்ட்ரோலர் கிடையாது. ஓகே, ஸோ சி த பெஸ்ட் திங் அபவுட் ஆர்டினோ இஸ் தட் இட் இஸ் ரிலேட்டிவ்லி சீப். ஒரு தெரிஞ்சு ஒரு 300-400 அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது டைரக்டாக ப்ளக் பண்ணலாம் ஒரு கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப்ல யூஎஸ்பி போர்ட் வச்சு ஒரு ஏன்னா லேப்டாப் கம்ப்யூட்டர்ல தான் நீ ப்ரோக்ராம் பண்ண முடியும். அண்ட் சி இட் இஸ் ரியலி சிம்பிள் டு செட்டப் அண்ட் யூஸ். உன்னோட அந்த ஆர்டினோ ஜஸ்ட் ஒரு யூஎஸ்பி போர்ட் வச்சு கனெக்ட் பண்ணிட்டு நீ பாட்டு ஆர்டினோன்னு ஒரு அந்த சாஃப்ட்வேர் ஏற்றி நீ பாட்டு ப்ரோக்ராம் பண்ணலாம். அண்ட் இட் ஹாஸ் லைக் 2 functions, void setup and void loop. So and see it is an open source design. So இது ஓப்பன் சோர்ஸ் டிசைன் நான் ஏன் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, சரி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது உனக்கு எங்கேயாவது ஸ்டக் ஆயிடுச்சுன்னா நீ அழகாக நெட்டில் போட்டு ஆன்சர் எடுத்துக்கலாம். நிறைய பேர் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் வை ஐம் சேயிங் ஓப்பன் சோர்ஸ், நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னொன்று என்னன்னா, இட் ஹேஸ் அன் ஈஸி யூஎஸ்பி இன்டர்ஃபேஸ். ஸோ உன் போர்டில் இருக்கிற சிப் அண்ட் ரெஜிஸ்டர்ஸ் உன் லேப்டாப்பை ஒரு வர்ச்சுவல் போர்ட்டாகவே எடுத்துக்கும். அண்ட் மோரோவர் யூஎஸ்பி வச்சு கனெக்ட் பண்ணும்போது இட் இஸ் ஈஸி, பெரிய வேலையே இல்லை. அண்ட் இட் ஹாஸ் ஈஸி வெரி கன்வீனியன்ட் பவர் மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலி ஒரு காம்படிஷனுக்கு ஒரு என் ப்ராஜெக்ட் கொண்டு போயிட்டு அங்கே பவர் சோர்ஸ் இல்லை, நம்ம காலேஜில் தான் இருந்து இல்லை எஸ்எஸ்என் காலேஜ் நினைக்கிறேன். பவர் சோர்ஸ் பவர் சோர்ஸஸ் சொதப்பிச்சு, எங்கே வேறு எக்ஸ்ட்ரா பேட்டரி இல்லை. அங்கே யார் கேட்டாலும் இல்லைன்னு சொன்னாங்க. என்ன பண்ணணும்னு தெரியல, ஜட்ஜு பக்கத்துலேயே தான் நிற்கிறாங்க. ஸோ டக்குன்னு நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு லேப்டாப் வச்சு, என் லேப்டாப் பிபிடிக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, பிபிடி வைக்கிறதுக்கு, அதுலேருந்து டக்குன்னு ஒரு யூஎஸ்பி போர்ட்டை வச்சு பவர் பண்ணி ஆர்டினோக்கு கனெக்ட் பண்ணி பவர் பண்ணிட்டோம். அந்த மாதிரி பண்ணலாம். ஆல்டோ நீங்கள் காம்படிஷன்லாம் போகும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பவர் சோர்ஸ்லாம் கொண்டு போயிருங்க. ஓகே, ஸோ இன்டர்னலாகவே ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸ்டர்னல்லேருந்து டப்புன்னு ஒரு 12 volt சோர்ஸ் எடுத்து கொடுத்தேன்னா திஸ் ரெகுலேட்டர் வில் ரெகுலேட்டட் டு 5 volt and 3.3 volt. இப்போ நான் கொஞ்சம் சொன்னேன் லேப்டாப் வச்சு பண்ணேன்னு, ஸோ அதையே தாங்குற சக்தி கொடுத்துச்சு. அண்ட் லைக் இட் ஸ்டாப்ஸ் பெரிய வோல்டேஜ் சோர்ஸ் வந்தாலும் இட் ரெகுலேட்டட் டு 3.3 volt, ஒரு 5 volt ஆர்டினோக்கு தேவையான அமௌண்ட் மட்டும் எடுத்து கொடுத்துரும். அண்ட் பேசிக்கலி இங்கே யூஸ் பண்ணுற மைக்ரோ கண்ட்ரோலரும் வெரி சீப் அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி டு ஃபைண்ட், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டு யூஸ். இப்போ நான் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, பட் அது சொன்னால் ரொம்ப டெக்னிக்கலாகவே இருக்கும், அது வேணாம். பேசிக்காக என்னன்னா, the Arduino is also having a good memory to store your code, and it has 14 digital pins and 6 analog pins. So ஏதாச்சும் ஒரு ஹார்ட்வேர் or எக்ஸ்டர்னலை நீ கனெக்ட் பண்ணணும்னா these extend the computing ability of the Arduino. ஸோ இந்த பின்ஸ் வச்சு ஆர்டினோ உனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். அண்ட் இதெல்லாம் இல்லாமல் சம் ஆஃப் த மோர் ஃபீச்சர் வேணாம், இது போகிறோம். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ஃபீச்சர்ஸ். இன்னும் நிறைய இருக்கு, பட் இந்த டைம்க்கு இது போகிறோம். மற்ற ஃபீச்சர்ஸ் போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க, ஆர் யூ கேன் ஆல்வேஸ் கூகுள், இல்லைனா யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு மீ ஆல்சோ. ஓகே, so this is the same obstacle avoider or follower robot which I showed last time. So see, this obstacle avoiding robot is a type of autonomous mobile robot. Mobile na like moving robot which is kind of automatic. Idoda main use enna, it avoids collision with unexpected obstacles. இப்போ ஒரு அட்டானமஸாக கார் எடுத்து நீ ரோட்ல போற, சடனாக ஒரு நடுவில் ஒரு குழந்தை வந்துச்சுன்னா ஆர் வேற ஏதாச்சும் ஆப்ஸ்டிக்கல் வந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணும், அவ்வளோதான். ஸோ இந்த ரோபோட் இஸ் அன் ஆர்டினோ போர்ட், ஆர்டினோ பேஸ்ட் ரோபோட் that uses a sensor to avoid collisions. நம்ம அந்த சென்சார் என்ன பண்ணும், மோட்டர் டிரைவர் என்ன பண்ணணும்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். மெயினாக இங்கே ஆர்டினோட வேல்யூ என்னன்னு பார்ப்போம். ஸோ சி, ஆர்டினோ இஸ் த மெயின் ப்ராசஸிங் யூனிட் ஆஃப் த ரோபோட். ஸோ ஒரு ஆர்டினோவில் எவ்வளோ டிஜிட்டல் பின்ஸ் இருக்குன்னு சொன்னேன், 14. ஆனால் இங்கே டோட்டலாகவே நான் 7 டிஜிட்டல் பின்ஸ் தான் யூஸ் பண்ணேன். அண்ட் சி, இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, சென்சார் ஒரு ட்ரிகர் சிக்னல் கொடுக்கும். அண்ட் ஒரு சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா இந்த சிக்னல்ஸ் அதை அடிச்சு ரிட்டர்ன் ஆயிரும். அண்ட் த ரிசீவர் எடுத்துக்கும், ஐஆர் ரிசீவர்.
ஓகே, ஸோ ரோபோட்டை பவர் பண்ணிட்டு 2 மோட்டர்ஸ் ரோபோட்டை நார்மலாக ரன் பண்ண வைக்கும். ஆனால் இந்த சென்சார் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸ்லி. அண்ட் ரோபோட்டுக்கும் ஒரு எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் தரனா நடு ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு சர்ஃபேஸ் வந்துச்சுன்னா ஆப்ஸ்டக்கிள் வந்துச்சுன்னா அதுக்கு இருக்கும் டிஸ்டன்ஸ் ஏதாவது இருந்துட்டே இருக்கான்னு கால்குலேட் பண்ணிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆர்டினோக்கு தான் சென்ட் ஆகும். அண்ட் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம் இல்லையா கண்டிஷன்ஸ்லாம், இது எல்லாமே ஆர்டினோ ஐடியில கோட் பண்ணிட்டு ஆர்டினோ போர்டுக்கு சென்ட் பண்ணுவேன். உன் ப்ரோக்ராம் கண்டிஷன்ஸ்ல ஏற்ற மாதிரி லைக் இப்போ ஒரு சிச்சுவேஷன்ல லெஃப்ட் எடுன்னு சொல்லுவேன், ஒரு சிச்சுவேஷன் வந்தா நீ ரைட் எடுன்னு ஒரு கண்டிஷன் பண்ணி வச்சிருப்ப. அண்ட் நடுவில் எப்போ அபவுட் டர்ன் அடிக்கணும்னு நீ சொல்லியிருப்ப உன் ப்ரோக்ராம் வழியா. ஸோ இந்த ப்ரோக்ராமை நீ ஆர்டினோக்குள்ளதான் ஏற்றி அதை தான் நீ ப்ராசஸ் பண்ணி நீ சொன்ன கண்டிஷன்ஸ்க்குலாம் ஏற்ற மாதிரி மோட்டார் டிரைவர்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு ரோபோட்டை டிரைவ் பண்ண வைக்கும் இந்த ஆர்டினோ. The Arduino is like a central of this project and this robot. So in this sense, see, this project is based on Arduino. So the coding and programming is very simple. இப்போ இது வந்து ஒரு obstacle avoider. இதுல இருக்கிற கண்டிஷன்ஸ் ஸ்லைட்டா கொஞ்சம் திங்கிங் பண்ணி சேஞ்ச் பண்ணா இது ஒரு obstacle follower ஆகலாம். So that is the biggest advantage of Arduino. இப்போ Arduino coding easy Arduino coding easy na programming easy nu sonna. So basically before doing anything with Arduino and coding, you need to download and install the Arduino IDE. IDE na integrated development environment. It also uses a variation of C and C++ programming language. So see, basically you will connect the Arduino to your laptop or your computer's USB port. நீ ஆர்டினோ ஒரு கம்ப்யூட்டர்ல பிளக் பண்ணலாம். திஸ் ஆர்டினோ என்னடா நீ கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப்ல பிளக் பண்ணாலும் திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி அ ட்ரூ யூஎஸ்பி டிவைஸ். இப்போ ஃபோனை கனெக்ட் பண்ணா தட் இஸ் யூஎஸ்பி டிவைஸ் மாதிரி ஆயிரும், ஆர் யூஎஸ்பி பென் டிரைவ்ல கனெக்ட் பண்ணா. பட் ஆர்டினோ அப்படி ஆகாது. The Arduino board has a special chip that allows it to show up on your computer and நம்ம காம்பனன்ட்டை ஒரு கம்ப்யூட்டரை virtual serial port ஆகும். So Arduino uses a male-to-male USB cable. Basically, before programming, you must set the board type and serial port. Board type set பண்ணனும்னா go to tools and then go to boards. அங்க left hand sideல இருக்குது. And அங்க version select பண்ணனும்னா இங்க Arduino Uno தான் யூஸ் பண்ற. So Arduino Uno னு select பண்ணனும். And serial port select பண்ணனும்னா go to tools and go to serial port. ஒரு ரேண்டமா ஒரு நம்பர் and USB பேர் போட்டுருக்கும். Don't worry, இன்னைக்கு கோடிங் ப்ரோக்ராமிங் எல்லாம் பார்க்க போறதில்ல, அதெல்லாம் மானிட்டரா வெனஸ்டே பண்ணுவா. So see, now you're ready to write a code and you learn more about Arduino coding and Arduino IDE in the next session. I hope you got an idea on microcontrollers and Arduino. And I'm again saying this, Arduino is for the projects we do here, like line follower, college level projects. But industry level la pogumbo definitely microcontroller and microprocessor வச்சு தான் எல்லாமே. And make sure you're not that dependent on Arduino or any other development boards. Like, do you have any questions to ask?